ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 15ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு மாயாவை காமிக்கிறாங்க. ஜானகி ரொம்ப கவலையாக அவங்க ரூமில் போயிட்டு நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. நாளைக்கு காலையில் அந்த இடத்த மட்டும் தோண்டுனாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அப்புறம் கார்த்தியை யார் இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஏற்கனவே அந்த புவனேஸ்வரி வீட்டை உள்ளவங்க எல்லாருக்குமே எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க தான் கண்டிப்பாக கார்த்தி காணாம போடுறதுக்கு காரணம். கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது இருந்தால் உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த புவனேஸ்வரி வேற எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க. இதுவும் பாதி நம்ம ஜானகிக்கு பயம் தாங்க முடியல. ஒருவேளை போலீஸ் மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சி நம்மளை அரெஸ்ட் பண்ணா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். பேசாப்புல நம்மளே போயிட்டு உண்மையை ஒத்துக்கலாம் அப்படின்னு ஜானகி நினைக்கிறாங்க. அப்பதாங்க நம்ம மாயா வராங்க. மாயா எப்பவுமே நம்ம ஜானகிக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த கார்த்தி எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு ஒரு தக்க தண்டனையை தான் ஜானகி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம மாயா வந்துட்டு ஜானகிக்கு எப்பவுமே முழு ஆதரவா இருக்காங்க. எப்படியாவது ஜானகியை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு மாயா ஆரம்பத்துலேருந்து யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஜானகி அடிக்கடி நான் போயிட்டு உண்மையை சொல்லிடுறேன், போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள நம்ம மாயாவுக்கு போதும் போதும்னு ஆகிருது. இப்ப மறுபடியும் அதே மாதிரிதான் ரூமுக்குள்ள போயிட்டு மறுபடியும் ஜானகி புலம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. நாளைக்கு அந்த வாட்டர் டேங்க் கட்டுறதுக்காக குழி தோண்டுவாங்க. அப்ப அந்த கார்த்தியோட பாடி கிடைக்க போகுது. எல்லாரும் நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட போறாங்க அப்படின்னு ஜானகிக்கு பாதிக்கும் பயமா இருக்கு. அப்ப நம்ம மாயா வழக்கம் போல ஜானகி வந்து பாக்குறாங்க. ஜானகி பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு பெரியம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி நேரா மாயாவோட கையை பிடிச்சி, மாயா இதுக்கு மேலேயே நம்ம உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் போயிட்டு உண்மையை சொல்லிடுறேன். என்னால இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாரும் கஷ்டப்பட வேணாம், இந்த பிரச்சனைய இதோட முடிச்சிருவோம், நான் போயிட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா டக்குன்னு ஜானகியோட கையை பிடிச்சி, பெரியம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் இப்போ போய் உண்மையை சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம குடும்பத்தை தான் ரொம்ப மோசமா பேசுவாங்க. இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இங்க பாருங்க பெரியம்மா, கண்டிப்பா அந்த கார்த்தி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இல்ல மாயா, எனக்கு பயம் தாங்க முடியல, நான் மட்டும் உண்மையை சொல்லாம இருந்தா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா கண்டுபிடிக்கிறப்ப கண்டுபிடிக்கட்டுமே, நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வராம பாத்துக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகிக்கு ஒரு எண்ணம். ஆரம்பத்துல கார்த்தியை கீழே பிடிச்சி தள்ளி விட்டப்ப கட்டையால அடிச்சு, அப்ப மாயாவுக்கு டக்குன்னு ஒரு சாமி வந்து சொல்லுது, மாயா சொல்றத மட்டும் கேளு, பொறுமையா இரு அப்படின்னு மாயாவுக்கு சாமி வந்து சொன்னுச்சு. ஸோ அது வந்து நம்ம ஜானகிக்கு தோணுது, மாயா சொல்றதை கேட்போம், மாயா சொல்றதை கேட்காம இருக்கக்கூடாது அப்படின்னு ஜானகிக்கு ஒரு எண்ணம். அப்ப மாயா நேரா ஜானகியை பார்த்து, பெரியம்மா என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, மாயா சரி மாயா, நீ சொல்ற மாதிரியே நான் கேட்குறேன், ஆனா நாளைக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னா நான் அந்த உண்மையை ஒத்துப்பேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதுக்கான அவசியம் கண்டிப்பா இருக்காது, நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி மாயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாயாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நாளைக்கு காலையில அந்த இடத்துல கொக்குலிங்க வச்சு நோண்ட போறாங்க. அப்ப கார்த்தியோட பாடி வெளியில வரப்போகுது. நம்ம என்ன பண்றது அப்படின்னு மாயாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம வீட்டுல உள்ளவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு. அதே நேரத்துல அந்த மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்கம் அவர் வீட்டுல உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த மாயாவும் ஜானகியும் அந்த கார்த்தியோட பாடியை என்ன பண்ணாளுங்க, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தோம், ஆனா அங்க அந்த கார்த்தியோட பாடியே இல்லை. அப்ப இவளுக்கு சேர்ந்து அந்த பண்ண வீட்டுலதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காளுக. எங்க ஒளிச்சு வச்சிருக்காளுக அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதை மாட்டி விட்டு அந்த ஜானகியும் மாயாவையும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்.
அந்த ரகுராமோட குடும்பத்தையும் அவமானப்படுத்த முடியும். முதல்ல அந்த பாடி எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மகாலிங்கம் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பசுபதி நேரா புவனேஸ்வரி கிட்ட, என்னம்மா 3 நாள் ஆயிட்டு இன்னும் நம்ம புள்ள கார்த்தி எங்க இருக்கான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி அழுகுறாங்க. புவனேஸ்வரி அழுகிறத பார்த்துட்டு பசுபதி கேட்குறாரு, ஏம்மா இப்படி அழுகுற அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா எனக்காக அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. ஒருவேளை கார்த்தி ஏதாவது இது மாதிரி ஏதாவது முடிவு பண்ணி அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாராவது பார்த்து கார்த்தியை ஏதாவது பண்ணி புதைச்சிருப்பாங்களோ அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, நம்ம புள்ள அந்த அளவுக்கெல்லாம் முட்டாள் கிடையாது. நம்ம புள்ள நல்லா புத்திசாலித்தனமா தான் யோசிப்பான். கண்டிப்பா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடந்திருக்காதுமா, நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா கார்த்தி எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு. புவனேஸ்வரி அழுகுறாங்க. எனக்காக பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கப்படுறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, அம்மாடி நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியான தூக்கமே இல்லை. அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் எங்க அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு ஏதாவது ஆபத்தோன்னு பயமா இருக்கு அப்படின்ட்டு புவனேஸ்வரி அழுகுறாங்க. பசுபதி சொல்றாரு, அம்மாடி நீ கவலைப்படாதம்மா, நீயே எவ்வளவு தைரியமான ஆளு, நீயே இப்படி கலங்கும் பொழுது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா கவலைப்படாதண்ணா, கார்த்திக் எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு புவனேஸ்வரியும் தைரியம் சொல்றாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, ஆனா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்துச்சு, கண்டிப்பா அந்த ரகுராமோட குடும்பத்தை நான் நிம்மதியாவே விட மாட்டேன், அந்த குடும்பத்தை வேரோட அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் செம்ம கோவத்துல பேசுறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப மகாலிங்கம் அந்த இடத்துக்கு வராரு. மகாலிங்கம் வந்துட்டு நேரா புவனேஸ்வரி கிட்ட, என்ன தீவிரமா 2 பேரும் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, கார்த்திய காணாம போய் 3 நாள் ஆயிட்டு, அந்த போலீஸும் எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல, அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை அந்த போலீஸ் ரகுராமோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பக்கம் சாஞ்சிட்டானோ அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றதை கேட்டுட்டு மகாலிங்கம் சொல்றாரு, என்ன சந்தேகமா இருக்கு, அவன் எப்ப அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ரகுராமோட காலில் விழுந்து என்னை வளர்த்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னானோ, கண்டிப்பா அந்த நன்றிக்கு அந்த குடும்பத்தை அவன் காப்பாத்தாம இருக்க மாட்டான் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இருக்கட்டும், 5 நாள் மட்டும்தான் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலேயும் அவன் எந்த உண்மையும் கண்டுபிடிக்கலைன்னா நான் அப்புறம் மேலிடத்தை பார்த்து பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, நீங்க இப்பவே மேலிடத்தை பார்த்து பேசுறது நல்லது. எனக்கு என்னமோ அந்த குருபரன் ரகுராமுக்கு தான் ஆதரவு கொடுப்பான்னு தோணுது, எதுக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, பார்க்கலாம் அவன் என்னதான் உண்மையை கண்டுபிடிக்க போறான் அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, சரி கார்த்தி எப்படி காணாம போனான் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அன்னைக்கு நைட்டு அந்த தனா இருக்கல்ல, அவளை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி காமிப்பேன், அந்த குடும்பத்துல உள்ளவங்களை அவமானப்படுத்தி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பியே வரல. எனக்கு என்னமோ ஒருவேளை அந்த ரகுராம் பொண்ணு தனாவை பார்க்க போனப்ப வேற ஏதாவது நடந்திருக்குமோ, அந்த குடும்பமே சேர்ந்து கார்த்தியை ஏதாவது பண்ணி புதைச்சிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து சந்தேகமா இருக்கு அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த குடும்பம் சாதாரண குடும்பம் கிடையாது. ஒருத்த வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அந்த வீட்டுல பார்வதி இருக்கால்ல, அவகிட்ட ஏதாவது விசாரிச்சா நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சரி அன்னைக்கு கார்த்திக் காணாம போன நைட்டு அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியணும், நீங்க நேரா அந்த பார்வதிக்கு ஃபோன் பண்ணுங்களேன் அப்படின்னு. மகாலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வீட்டுக்கு கால் பண்றாங்க. அப்ப போன் ரிங் ஆகுது. பார்வதி நேரா போனை பார்த்துட்டு வந்து போன் எடுக்கிறாங்க. இந்த நேரத்துல யாரு போன் பண்றது அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் நேரா பார்வதி கிட்ட, ஹலோ பார்வதி அப்படின்னு சொல்ல, பார்வதி மகாலிங்கம் குரல் கேட்டதோட, இப்ப எதுக்கு நீங்க இங்க கால் பண்ணிருக்கீங்க, நீ உங்ககிட்ட பேசினா என் புருஷன் கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டாரு, போனை வைங்க அப்படின்னு மகாலிங்கம் சொல்றாரு. என்னம்மா தங்கச்சி இப்படி பேசுற, உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, அதான் நல்லா பண்ணிருக்கீங்களே, அன்னைக்கு நகையை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிட்டு கடைசியில அந்த நகைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க,
ஏதோ கடவுளா பார்த்து என்னை காப்பாத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருமா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. ஒருவேளை நான் தான் நகை எடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். அதனாலதான் உன் மேல கூட கோவப்பட மாட்டாங்க, ஆனா என்ன கொன்னே போட்டுருவாங்கம்மா. உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். கடைசியில நீயே என் பக்கம் அந்த பிரச்சனையை திருப்பி விட்டுட்டியே, அதை யோசனை பண்ணி பாத்தியாமா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமா, நான் உங்களை கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்காம மாட்டி விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்க சொல்றாரு, பரவாயில்லம்மா, நீ என்னை பத்தி புரிஞ்சுட்டேல்ல, அதுவே போதும். சரி, ஒரு முக்கியமான விஷயம் கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு. பார்வதி கேக்குறாங்க, சீக்கிரம் சொல்லுங்க, வீட்டுல ஆள் இருக்காங்க, யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அதுக்கு மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருமா, அந்த கார்த்தி காணாம போயிட்டான்னு, உங்க வீட்டுக்கும் அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அன்னைக்கு தெரியாதனமா அந்த கதிர் தனாவோட கழுத்துல தாலி கட்டினான்னு அப்ப நடந்த பிரச்சனை தான். அதுக்கப்புறம் இந்த கார்த்தி எல்லாம் இந்த வீட்டு பக்கம் வரதே கிடையாது அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, அப்படியாம்மா, சரி, அன்னைக்கு நைட்டு கார்த்தி காணாம போன நைட்டு உங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, தெரியுமே, அன்னைக்கு நைட்டு கோவில்ல சுடுகாட்டு பூஜை நடந்துச்சு, அதுக்கு என் புருஷனும் மாமாவும் போயிருந்தாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்க சொல்றாரு, வீட்டுல வேற எதுவும் நடக்கலையா அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, அப்புறமா ஜானகி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்கள தேடி பார்த்தேன், வீட்டுல இல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்படி ஜானகி எங்க போனா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஜானகி அண்ணி மட்டும் இல்ல, மாயாவும் எங்கேயோ போயிட்டு வந்தா. 2 பேருக்கிட்டையும் இப்ப வரைக்கும் எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. மகாலிங்க சொல்றாரு, என்னம்மா, அந்த நைட்டு அவங்க 2 பேரும் இங்கே போயிட்டு வந்திருக்காங்க, அதுவும் அந்த நைட்டு தான் கார்த்திக் காணாம போயிருக்கான், இன்னுமா நீங்க விசாரிக்காம இருக்கீங்க அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, எங்க அதை பத்தி கேட்டாலே ஏன் புருஷன் என்னைய திட்டுறாரு அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கமும், சரிம்மா, ஆனா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, உங்க வீட்டுக்குள்ள என்னென்னமோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்ன பிரச்சனையா இருந்தான்னு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கிட்ட, சரி மாமா வராரு, நான் போனை வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு நேரா பார்வதி கிட்ட யாரு அப்படின்னு கேட்க, அப்ப பார்வதி சொல்றாங்க, அவர்தான் மாமா கால் பண்ணியிருந்தாரு, கொஞ்ச நேரத்துல வராராம் அப்படின்னு. உடனே ரகுராமும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்வதி நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு, அப்பாடா நல்ல வேளை மாமா கிட்ட தப்பிச்சேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்திக் காணாம போன அன்னைக்கு ஜானகி வீட்டுல இல்ல, மாயாவும் வீட்டுல இல்ல, ஒருவேளை அந்த மாயாவும் ஜானகியும் சேர்ந்து கார்த்தியை ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, சாச்சா, அந்த 2 பேருக்கும் இந்த அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, ஏன் தைரியம் இல்ல, இங்க பாருங்க, ஒருவேளை கார்த்தி ஏதாவது செய்யாத தப்பு பண்ணியிருந்தா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, செய்யாத தப்பா அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, ஆமா, இது மாதிரி கல்யாணம் ஆன பொண்ண பண்ண வீட்டுக்கு கூப்பிடுறது எவ்வளவு பெரிய தப்பு, ஒருவேளை தான் பொண்ணை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி அதிர்ச்சி ஆகுறாரு, யோ என்னையா சொல்ற அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, எனக்கு என்னமோ தெரிஞ்சதை தான் சொன்னேன் அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, என்ன, நீ ஏதோ நேரடியா பார்த்த மாதிரி பேசுற அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்க அதிர்ச்சியாகி, ஐயோ இல்ல, எனக்கு எழுந்த சந்தேகத்தை தான் சொன்னேன் அப்படின்னு. அப்ப மகாலிங்க நினைக்கிறாரு, ஆஹா, இதுக்கு மேல நம்ம எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது, அது நமக்கு எதிராக வந்து முடியும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா, நாளைக்கு வேற அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல அந்த வாட்டர் டேங்க்காக கவர்மெண்ட் ஆளுங்க காலையிலேயே குழி தோண்ட வந்துருவாங்க. ஸோ நம்ம இப்போ போயிட்டு தூங்கினாதான் காலையில கிளம்பலாம். கார்த்திக் காணாம போனது வேற எனக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது, மனசு கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. எனக்காக அவன் போயிட்டு அவனுக்கு ஏதாவது ஆகிருந்துச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லேன். ஸோ இதை கேட்டுட்டு பசுபதி சொல்றாரு, அம்மாடி கவலைப்படாதம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனசிட் பண்ணி மறுநாள் காலை காமிக்கிறாங்க. ஜானகி வழக்கம் போல பயந்துகிட்டு இருக்காங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க பெரியம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல போறாங்க. ரகுராம் எல்லாருமே போறாங்க, ஏன்னா அது கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கிறது, அதனால போயிருக்காங்க. அங்க ஃபர்ஸ்ட் ஐயர் வந்து பூஜை பண்றாரு. அந்த இடத்துல புவனேஸ்வரி, பசுபதி எல்லாரும் நிக்கிறாங்க, மகாலிங்கமும் நிக்கிறாரு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சரி பூஜை முடிஞ்சிருச்சுல்ல, ஆரம்பிங்க அப்படின்னு. அப்ப கொக்குலிங்க அந்த இடத்துக்கு வருது. கொக்குலிங்க பார்த்ததோட நம்ம ஜானகிக்கு
பயம் தாங்க முடியல. அப்போ கொக்லிங் வந்துட்டு நேராக அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்குது. இடத்த தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த கொக்லிங் தோன்றவர் நிப்பாட்டுறாரு. அப்போ கேட்குறாங்க, ஏன் நிப்பாட்டிட்டீங்க, தோண்ட வேண்டியது தானே அப்படின்னு. அப்போ பொக்லிங்கில் உள்ளவரை சொல்கிறாரு, அங்கே என்னமோ இருக்கு பாருங்க அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் நேராக குழியை எட்டி பார்த்து, ஏதோ ஆள் படுத்திருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. இதை கேட்டதோட எல்லாரும் அதிர்ச்சியாகி எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா ஏதோ துணி மாதிரி கிடக்கு. அப்போ அந்த முகத்தில் உள்ள துணியை எடுக்க அங்கே கார்த்தி இருக்காரு. எல்லாருக்கும் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ புவனேஸ்வரியும் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அது கார்த்தி. அப்போ கார்த்தியை தூக்கி வெளியில் போடுறாங்க. வெளியில் போட்டதோட புவனேஸ்வரியும் பசுபதியும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஐயோ, உனக்கு எப்படி ஆச்சு இப்படி அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, சொன்ன மாதிரியே அந்த குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டாங்களே அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி செம்ம கோவமாக நேராக ரகுராம்கிட்ட வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாய நேராக ஜானகிட்ட, பெரியம்மா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்கிறாங்க, இல்லை நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அதை பெரியப்பா கவனிச்சு பாரு, நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க அப்படின்னு. ஆனால் ஜானகிக்கு பயம் தாங்க முடியல. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேராக ரகுராம் பக்கத்தில் வந்து ரகுராமோட சட்டையை பிடிச்சி, இப்படி குடும்பத்தையே அழிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம புவனேஸ்வரி சட்டையை பிடிச்சி திட்டுறாங்க. ரகுராம் அமைதியாக இருக்காரு. சிவா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, ஏன் இப்படி பேசுறீங்க, எங்க அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இப்படி என் குடும்பத்தையே அழிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா, எதுக்காக இப்படி பண்ண, உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரகுராம திட்டுறாங்க. அப்போ ரகுராம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு ரகுராமோட சட்டையை பிடிச்சி புவனேஸ்வரி அழுகிற பொழுது ஜானகி அந்த புவனேஸ்வரியோட கையை பிடிச்சிக்கிட்டே, இங்கே பாரு, அவரை விடு, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு அவரை தயவு செஞ்சு விடு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் புவனேஸ்வரி ரகுராமோட சட்டையை விடவே இல்லை. நீ நல்லாவே இருக்க மாட்ட, இப்படி என் குடும்பத்தை இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்லி பேச, அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஐயோ அவரை சட்டையை விடு, அவர் எதுவும் பண்ணலை, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இப்படி ஒரு கொலை பண்ணிட்டியே அப்படின்னு. அப்போ நம்ம ஜானகி கோவத்தில், ஐயோ அவர் எதுவுமே பண்ணவே இல்லை, அவர் எந்த தப்பும் பண்ணலை, நான் தான் பண்ணேன் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி செம்ம அதிர்ச்சியாகி சட்டையிலேருந்து கையெடுக்கிறாங்க. ரகுராமும் அதிர்ச்சியாகி ஜானகியை பார்க்குறாங்க. அப்போ புவனேஸ்வரி நேராக ஜானகியை பார்த்து, நீ பண்ணன்னா என்ன பண்ண, நீ பண்ணனா என்ன பண்ண சொல்லு அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நான் தான் கார்த்திகை கொன்னேன், நான் தான் கட்டையால் அடித்து கொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி செம்ம அதிர்ச்சியாகி ஜானகியை ஓங்கி அறையிறாங்க. ரொம்பவே சூப்பராக இந்த ப்ரிவ்யூவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.